விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ். வாக்குல ரெண்டு காதல், காக்கு வாக்குல ரெண்டு காதல். வீட்டுல தானே இருக்க, புள்ள எங்க பண்ணு கவனிக்க மாட்டியா? அப்படி என்னடி உனக்கு வேலை? ஏங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்க முடியுமா? வாய் மூடு. முதல்ல புள்ள எங்க இருக்கான்னு போய் தேடி கண்டுபிடிச்சு வா. போடி. சரி போறீங்கல்ல. ஈஸ்வரி, ஈஸ்வரி. ஐயோ, புள்ள போனை இங்க வச்சுட்டு எங்க போயிருப்பான்னு தெரியலையே. என்ன பண்ணுவேன் நானு? தங்கமே, பாப்பாவோட செருப்பு இங்க தானே இருக்கு. செருப்பு கூட போடாம எங்க போயிருப்பா? தங்கமே, தங்கம் மாடி, தங்கமே, என்னடா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? என்னடா கண்ணெல்லாம் கடங்கி இருக்கு? எதுக்கு அழுவுற இங்க உட்காந்து? ஏய், என்னாச்சு? அம்மா ஏதாவது திட்டினாளா? அப்புறம் எதுக்கு அழுவுற? மாடி, அண்ணனுங்க ஏதாவது சொன்னானுங்களா? ஏய் மாடி, என்னம்மா, எதுக்குமா அழுவுற? ஏய், அழுவாதரா. ஏய், அழாதரா. என்ன, எதுக்கு அழுவுற? மாடி, எதுக்கு அழுவுறன்னு சொல்றா. நான் என்னப்பா தப்பு பண்ண? என் பையனுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. நான் என்ன வேணும்னேவா என் புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்கேன். இப்படி வாழ வெட்டின்னு சொல்லி ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏய் மாடி, நீ உன் அத்தைக்காரி சொன்னதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியோ? என்னடா நீ, அவ ஒரு புத்தி கெட்டவடா. அவ சொன்னதெல்லாம் நீ எதுக்கு பெருசா எடுத்துக்கிற? என்னப்பா இப்படி சொல்றீங்க? அப்ப அவங்க சொன்னதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்க சொல்றீங்களா? என்னால முடியாதுப்பா. நான் அப்படி சொல்லடா. அவங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கா. ஆனா நான் இப்படி 3 மாசத்துல வாழ வெட்டியா வந்து உட்கார்ந்துருக்கேன்னு அவங்க சொல்லும் போது எனக்கு எப்படி வலிச்சதுன்னு தெரியுமாப்பா? ஏன்பா, ஊர்ல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல சண்டை வந்ததே கிடையாதா? அப்படிதானப்பா இப்ப எங்களுக்கும் சண்டை வந்துச்சு. அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா அங்க பேசி சரி பண்ணாம நீ இங்க வந்து உட்கார்ந்து இருந்தா 4 பேர் 4 விதமா தானே பேசுவாங்க. நீ இப்படி கோச்சிட்டு வந்ததும் உன்னை கட்டினவன் சமாதானம் பேசி உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கணும்ல. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமே. கோச்சிட்டு போகட்டும்னு அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா இப்படி வரவங்க போறவங்கலாம் பேசதானமா செய்வாங்க. பாய் முட்டு சும்மா இரு. அவளே பாவம் மனசு உடஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு ஏதோ பேசி வளரிக்கிட்டு இருக்க. அப்பா, எனக்கு வீட்டுக்குள்ள இருக்கவே ஒரு மாதிரி இருக்குப்பா. எப்ப யாரு வருவாங்க, என்ன குறை சொல்லிட்டு போவாங்கன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. என்னம்மா நீ, இது நம்ம வீடுமா? இது உன் வீடுடா. இங்க வந்து யாராவது உன்னை குறை சொல்ல முடியுமா? விட்டுருவா அப்பா. இதையெல்லாம் நினைச்சு நீ அழாம உள்ள போ. அப்பா இருக்கல்ல, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். என்ன நம்புடா. டேய், அப்பா சொல்றேன்ல, போடா போய் முதல்ல சாப்பிடு. டேய், கூட்டு போடி அவள. ஓ போடா.
இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. மாப்பிள்ளையை பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்துடணும். டேய் என்னடா அந்த ஏஜென்ட் வேற கேஸை முடிக்கிறதுக்கு 60 லட்சம் ஆகும்னு சொல்லிட்டான். இப்போ என்னடா பண்றது? அதான் நானும் யோசிக்கிறேன். ஒரு ஐடியா கூட சிக்க மாட்டேங்குது. பேசாம புது பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் சொல்லி அம்மா விட்டு அப்பா கிட்ட காசு கேட்போமா? அடப்போடா, ஏற்கனவே ரத்னசாமிக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக இப்படி தானே காசு வாங்கணும், மறந்துட்டியா? மறுபடியும் அதே ரூட்டை யூஸ் பண்ணா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கதை க்ளோஸு தான். அப்ப என்னதான்டா பண்றது? வெயிட் பண்ணு, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். போறோம். என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். அதானே, நீ எல்லாம் உருப்படியா ஏதாவது பேசியிருந்தா தான் ஆச்சரியமாச்சே. தங்கச்சின்னு ஒருத்தி புருஷன் கூட சண்டை போட்டு வந்து வீட்டில் உட்காந்துட்டு இருக்காளே, அதை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்கல்ல? ம், அவ எங்க சண்டை போட்டு வந்திருக்கோ, எங்களை கோத்த விடுறதுக்கு தானே வந்திருக்கோ. மீனாட்சி, மீனாட்சி. வரேங்க. சொல்லுங்க. பாப்பாங்க ரூம்ல இருக்கா? போய் கூப்பிட்டு வா. என்னடா துரை, அப்பா ஏதோ முடிவோட தான் வந்திருக்கார் போல. அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல. பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு. சொல்லுங்கப்பா, கூப்பிட்டீங்களா? இனிமே நீ இங்க இருக்க வேணாமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஈஸ்வரி இங்க இருக்கிறது எனக்கு சரியா படல. ஆஹா, சூப்பரு. ரைட்டு, நாம போட்ட டிராமா ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். கண்டவங்களையும் என் பொண்ணா பார்த்து வாடா வெட்டின்னு சொல்றத கேட்டுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. அது கூட பரவாயில்ல, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி தனியா உட்காந்து கண் கலங்குறத பார்த்துட்டு என்னால பொறுக்க முடியல. ராத்திரியை உட்காந்து அழுவுறத பார்த்து எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன முடிவுங்க? நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சமாதானம் பேச போறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக 2 பேர் இப்படி பிரிஞ்சிருக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையை சரி பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் அவரை நேரில் பார்த்து பேசிட்டு வர்றதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்பா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவனே சமாதானம் பேசுறதுக்கு இங்க வரல, அப்புறம் எதுக்குப்பா நீங்க அங்க போனோம்? ஆமாப்பா, துரை சொன்ன மாதிரி நாம இதில் இறங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா அவனே வந்து ஈஸியரி கூட்டு போட்டோம். கரெக்ட்டுங்க. இவனுங்க சொல்ற மாதிரி நாம இறங்கி போக கூடாது. ஏற்கனவே நாமளாதான் அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசணும். அதனாலதான் அவங்க இவ்ளோ திமிரா ஆடுறாங்க. இப்ப இந்த பிரச்சனையிலையும் நாமளே இறங்கி போய் சமாதானம் பேசினா நமக்கு மரியாதையே இல்லாம போயிடுங்க. அதனால நீங்க போய் எதுவும் பேச வேணாம். எதுவா இருந்தாலும் அந்த சரவணை இங்க வந்து மன்னிப்பு கேட்டு என் பொண்ணை கூட்டிட்டு போட்டோம். ஐயோ, கஷ்டப்பட்டு அப்பாவை முடிவெடுக்க வச்சா இவங்க ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசி மாத்தி விட்டுருவாங்க போல இருக்கே. அப்பா அம்மா சொல்ற மாதிரி அவனே வந்து மன்னிப்பு கேட்கட்டும். நாம ஒன்றும் அங்கே போக தேவையில்ல. அப்பதான் நமக்கும் கௌரவமா இருக்கும்பா. டேய் நிறுத்துடா.
நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சமாதானம் பேசிட்டு வரேன்னு சொல்லி உங்ககிட்ட யோசனை கேட்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. என் பொண்ணை இப்படி உட்கார வச்சு அவ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுடா. அதனால இதை நான் பேசி சரி பண்ணத்தான் போறேன். இதுதான் என்னோட முடிவு. உங்க யாரோட கருத்தும் எனக்கு தேவையில்லை. என் பொண்ணோட வாழ்க்கை தான்டா எனக்கு முக்கியம். இத பாருங்கடா, நாம தான் பொண்ணை பெத்தவங்க. இறங்கி போறதுல ஒன்றும் அசிங்கம் இல்லை. மொத்தத்துல எனக்கு என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். தங்கமே, அப்பா நீ என்னடா சொல்ற? ஆம், உங்க முடிவுதான்ப்பா. நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அது எனக்கு ஓகே தான். சரிம்மா, அப்போ நாளைக்கே போய் நான் மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டு வரேன். ம். சி, வாடா. Yes. Yes. எடு சரவணா. ஐயோ எடு. சொல்லீஸ்வரி, ஏய் போதும் நிறுத்து. என்னாச்சு? என்ன இதெல்லாம்? ஒரு நல்ல நியூஸ். அதுக்கு நீ இப்படியா? சும்மா சொன்னா அது வெறும் நியூஸுங்க. ஆனா அதுவே உமாவோட சொன்னா அது குட் நியூஸ். ம்ஹும். சரி, ஏங்க, என்னோட நடிப்பை பார்த்து அப்பா ஏமாந்து போயிட்டாரு. அப்பா மட்டும் இல்ல, அம்மா அண்ணனுங்கன்னு வீட்ல உள்ள எல்லாருமே ஏமாந்து போயிட்டாங்க. புரியலையே. அண்ணனுங்களுக்கு ஆப் விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே நான் இங்க இருக்க வேண்டாம்னு நம்ம பேசிக்கிட்டோம்ல. ஆமா. அதுக்காக அப்பாவே என்ன அங்க அனுப்பி வைக்கிற சிச்சுவேஷனை உருவாக்கணும்னு அதையும் நம்ம பேசிக்கிட்டோம்ல. ஆமா. அந்த சிச்சுவேஷன் இப்போ வந்துருச்சு. அப்படியா? ஆமாங்க. நான் மூட் அவுட்ல சாப்பிட பிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சின்ன டிராமாவை நானாவே கிரியேட் பண்ணேன். அத பார்த்துட்டு அப்பா லைட்டா ஃபீல் ஆயிட்டாரு. இதுல என் அத்தை வேற நான் வாழை வெட்டியா இருக்கேன்னு வேற பேசிட்டு போயிட்டாங்களா. அதுவும் அவர் மனசுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அதனால அவரே உங்க வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசி என்ன அனுப்பி விட்டுலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. ஆனா இந்த அம்மா தான் அதெல்லாம் வேண்டாம், நாம எதுக்கு இறங்கி போகணும்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்டு எங்க அப்பா ஆஃப் ஆயிடுவாரோன்னு லேசா பயந்தேன். ஆனா அப்பா அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. இதுக்கு மேல என்ன இங்க உட்கார வச்சிருக்க கூடாது, இந்த பிரச்சனைய பேசி எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. சூப்பர் ஈஸ்வரி, சொன்னதை கரெக்டா பண்ணிட்ட. ஹலோ, நான் ஆரம்பத்துல இருந்தே நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையுமே சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே என் அண்ணன் போன்ல அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? நல்லா பண்ண. அதான் நீ இன்ஸ்டால் பண்ண ஆப்பை அவனுங்களே கண்டுபிடிச்சு டெலிட் பண்ணிட்டானுங்களே. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த ஆப்பை வச்சு ஒரு இடத்துக்கு வர சொல்லி அடிச்சு பொளந்துட்டானுங்க. நான் தான் தப்பு
பண்ணிட்டேன் இப்போ. என்னாலதான் நீங்க அடி வாங்குனீங்கல்ல. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இப்ப நான் தான். அப்படிதானே சொல்றீங்க? ஏய் போதுங்க, போதும் போதும். உங்களுக்காக சண்டை போட்டு பொய்யா இங்க வந்ததுக்கு நீங்க அட்லீஸ்ட் என்ன பாராட்டலன்னா கூட பரவாயில்லைங்க. இப்படி குறை சொல்லி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அடடா, என்ன நீ நிஜமாவே சண்டை ஆரம்பிக்கிற? ஆரம்பிச்சது நான் இல்ல, நீங்க தான். எனக்கு என்னமோ நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்காக சண்டை போட்டு என்னை இங்க அனுப்புன மாதிரி தெரியல. நிஜமாவே நான் அங்க இருக்கிறது பிடிக்காம தானே என்னை இங்க அனுப்பி விட்டீங்க? ஏய் ஈஸ்வரி, என்ன திடீர்னு இப்படி சொல்ற? பின்ன இந்த ஐடியாவை கொடுத்ததே உங்க தோழி ரம்யா தான். ஒருவேளை இதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உள்கூத்து இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒன்றும் கிடையாது. அது நான் ஃப்ராட் இல்லைன்னு நிரூபிக்க தான் நாம போட்ட பிளான், அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் உங்க அப்பா எப்ப சமாதானம் பேசலான்னு முடிவு பண்ணிருக்காரு? மோஸ்ட்லி நாளைக்கு வருவாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் மட்டும் தான் வருவாரா, இல்ல கையோட உன்னையும் கூட்டிட்டு வர போறாரா? அது தெரியலையே. எது எப்படியோ, எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நைட்டு நான் அங்கதான் இருப்பேனோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்ல, நீ பொறுமையாவே வா. ரொம்ப நடிக்காதீங்க. நான் அங்க வந்ததுக்கு அப்புறம் சாருக்கு இந்த பொறுமையெல்லாம் இருக்குமான்னு நானும் பாக்குறேன். ஐயோ அம்மா, எப்போ வந்தாங்கன்னு தெரியலையே. சமாளிப்போம். இங்க பாரு ரேணுகா, நான் ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். சண்டை போட்டது உங்க அண்ணன் தான், நான் ஒண்ணும் இல்ல. புரியுதா? ரேணுகாவா? இங்க பாரு, வேணும்னா அவரை கூப்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. என்னாலலாம் அவருக்கு போன்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓஹோ, அங்க யாரோ வந்துட்டாங்க போல. இனிமே எதுவா இருந்தாலும் நீ உன் அண்ணன்கிட்ட பேசிக்கோ. போன வை ஃபர்ஸ்ட் நீ. அதான் மாத்தி பேசுறான். மா, இந்த ரேணுகா போனை போட்டு இந்த பிரச்சனைய பேசி சரி பண்ணிடலாம் நீன்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், எதுவா இருந்தாலும் உன் அண்ணன்கிட்ட பேசிக்கோன்னு. அப்பா இறங்கி போய் சமாதானம் பேசுறதுல எனக்கு பெருசா விருப்பமே இல்லம்மா. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படிமா இறங்கி போக முடியும்? அவரே தான் போன் பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். நான் பேசுனது கரெக்ட் தானே? கரெக்ட் தாண்டி. ஆனா நான் இதெல்லாம் அவன்கிட்ட கேட்கவே இல்லையே. ஐயோ, காஃபி கொடுத்துட்டு போலான்னு வந்தா என்கிட்ட பக்க பக்கமா பேசிட்டு இருக்க. இந்தா காஃபி குடி. கொஞ்ச நேரத்துல நானே வாயை கொடுத்து மாட்டிருப்பேன். இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற பையன். இந்த பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் இனிமே கிடையாது. நேர கல்யாணம் தான். முறை பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே துடிச்ச. இவனும் உனக்கு முறை பையன் தான். ஒழுங்கா இவனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதை தவிர உனக்கு இப்ப வேற வழியே கிடையாது. புரிஞ்சுதா? முடியாதுப்பா. நீங்க என்ன சொன்னாலும் என்னால இந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்க முடியாது. அதுக்கு பேசாம என்ன கொன்னு போட்டுருங்க, நான் நிம்மதியா செத்துறேன். ஆனா நீங்க சொல்றவனை கட்டிக்குவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. என்னடி பேசிட்டே போற? முதல்ல கையெடுங்க. போங்க அந்த பக்கம். ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. இந்தம்மா தண்ணி குடி. புத்திக்கு கெட்டி போச்சா தம்பி உங்களுக்கு? ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா? இருக்கிறது ஒத்த பிள்ளை, அவளையும் கொண்டுபிட்டு
அப்புறம் யாருக்காக வாழ போறீங்க? போங்க தம்பி, வெளியே போங்க. போங்க தம்பி, சொல்றேன்ல, போங்க தம்பி. என்னாச்சுமா? ரொம்ப வலிக்குதா? ஏன் பெரியம்மா என்ன இப்படி சித்திரவதை பண்றாரு? நான் அப்படி என்ன பாவம் பண்ண? செந்தில் மாமா எனக்கு முறை பையன் தானே. அவரை நான் கல்யாணம் பண்றதுல அப்படி என்ன பெரியம்மா பிரச்சனை இருக்கு? செந்தில் மாமா நல்ல வேலையில தானே இருக்காரு. அவரை எனக்கு கட்டி வச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல. என் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத விட இவருக்கு இவரோட ஈகோ தான் பெருசா இருக்குல்ல. அதனாலதான் என்னை இப்படி கட்டி போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. இது தப்பு இல்லையா பெரியம்மா? தப்புதான் வேணி. அதனாலதான் உங்க அப்பாவை சத்தம் போட்டு வெளியே அனுப்பிவிட்டேன். விழாக்கால சலுகையாக கோஆப்டெக்ஸ் வழங்குகிறது 30% சிறப்பு தள்ளுபடி. கோஆப்டெக்ஸ்.